திருவண்ணாமலை மாவட்டம் செங்கல் தாலுகா குயிலம் கிராமம் முனீஸ்வரன் கோயில் 1989 இது கட்டப்பட்டது. அதுலேருந்து சீரும் சிறப்புமாக அதை நடத்திக்கின்னு வரோம். 2015 இது 2026 வரைக்கும் இந்த மக்களெல்லாம் வந்து எங்களை வழி நடத்தி கொண்டு பக்தியோட இது பார்த்து இருக்கிறாங்க. 5 தலைமுறை இந்த கோயில் நடக்குது. இந்த கோயில் என்ன விசேஷம்? இந்த கோயில் முனீஸ்வரன் கோயில் மாசி மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை தான் நடத்துகிறோம். என்ன விசேஷம்? முனீஸ்வரன் தீமதிப்பு, வெள்ளிக்கிழமை பால் குடம், வேல் குத்துறது, பன்னி குத்துறது, காளி வேஷம் போடுறது மிக சிறப்பாக பால் குடம் எடுத்து சிறப்பாக நடத்துகிறோம். புதிய குயிலம் கிராமத்தில் உள்ள முனீஸ்வரர் ஆலயத்தில் தீமிதி திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த புதிய குயிலும் கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த முனீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் மாசி மாதம் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஊர் பொதுமக்கள் சார்பாக வெகு விமர்சையாக 3 நாட்கள் திருவிழா கொண்டாடப்படுகிறது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் கரகம் எடுத்து பொங்கல் வைத்து வழிபடுகின்றனர். இறுதியாக மாசி மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை அன்று கரகம் எடுத்து மேலதாளத்துடன் ஆடி பாடி கிராமத்தை சுற்றி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து பொங்கல் வைத்து திருவிழாவில் இறுதியாக முனீஸ்வரர் ஆலயம் எதிரில் அமைக்கப்பட்ட தீமிதி திருவிழா வெகு விமர்சையான முறையில் நடைபெறுகிறது. இந்த முனீஸ்வரர் ஆலயத்தில் திருமண தடை நீக்குதல், குழந்தை வரம் வேண்டுதல், உடல் ரீதியான பிரச்சினைகள் நீங்கி ஆரோக்கியம் பெற வேண்டுதல், நிலப்பிரச்சினை, குடும்ப பிரச்சினைகள் நீங்கி சுகவாழ்வு வாழ்ந்திட வேண்டிக் கொள்கின்றனர். வேண்டுதல் நிறைவேறும் பட்சத்தில் திருவிழா நாளில் வேண்டுதலை நிறைவேற்றி சாமியை வணங்கி வருகின்றனர். இந்த முனீஸ்வரர் ஆலய தீமிதி திருவிழா காண புதிய குயிலம் கிராமத்தை சுற்றியுள்ள கிராம மக்கள், பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு தெய்வ வழிபாடு செய்து நம்பிக்கையோடு செல்கின்றனர். எங்கள் தாத்தா முப்பாட்ட தலைமுறையில் கல் சிலை சாமி வச்சு தான் கும்பிட்டு இருந்தாங்க. 3வது ஞாயிறு எப்பயுமே கும்பிடுவாங்க. எந்த நல்ல நாள் நடுப்புறாக இருந்தாலும் எந்த நாளாக இருந்தாலும் 3வது ஞாயிறு இந்த திருவிழா நடத்துவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் கொஞ்சம் தலையெடுத்து அது அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு சாமி சிலையை வச்சு செய்வோம். அதுக்கப்புறம் திருப்பி சிலையே கட்டி இத்தனை வருஷமாக கும்பிட்டு இருக்கிறோம், நெருப்பு வச்சுருக்கிறோம். பூஜைகள் எல்லோரும் வராங்க, நல்லது கட்டுறது எல்லாருமே பார்க்குறாங்க. குழந்தை இல்லாதவங்க பராத்திக்கு போகிறாங்க, குழந்தை பிறகு கல்யாணம் ஆகுது பராத்திக்கு போகிறாங்க, கல்யாணம் ஆகுது, இந்த மாதிரி எல்லா வேலையும் நடக்குது. அதனால் எல்லோரும் வந்து பார்க்கலாம். நல்லா அருள் பருவார் முனீஸ்வரன். அங்கே அந்தாண்ட சின்னம்மா, அந்தாண்ட மாரியம்மா எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம். காளிம்மா. வெள்ளிக்கிழமை பால் குடம், ஞாயிற்றுக்கிழமை தீமரிப்பு ஊர்குடம் வரும், கரகம் சாமி ஊர்குடம் வரும். அதுவும் கண்டு கிடைக்கும்.
அங்க வாழ்றீங்க போறீங்க எப்படி எங்க இருக்கீங்க சரி இன்னொரு இடத்துல நான் வந்து பிச்சை நீ வந்து நாங்கள் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் செங்க வட்டம் புதியகுளம் கிராமத்திலேருந்து வாசிக்கிறோம். இந்த முனீஸ்வரன் கோயில் வந்து 100 ஆண்டுக்கு பிறகு திருவிழா நடக்குது. இது வந்து சரியான சக்தி வாய்ந்த சாமி. இது வந்து குழந்தை வரும், நினைத்தது நிறைவேறும். இது வந்து காலகாலமாக வந்து நெருப்பில் இறங்குறது, பால் குடம் எடுக்கிறது, தீமதி வேல் குத்துறது, இந்தமாரி விசேஷம் பெரிய பெரிய விசேஷம்லாம் நடக்குது இந்த இடத்துல. இந்த வருடம் மிக சிறப்பாக சூப்பரான இது சக்தி வாய்ந்த சாமி. இது எந்த இது வந்தாலும் கை கொடுக்கும். இந்த வருஷம் வாங்கி சாப்பிட்டு பாருங்க, அடுத்த வருஷம் கண்டிப்பா இருக்கும். இந்த அறிவாக்கு வந்து காலி நேரத்தில் வந்து கொடுக்குறாரு. வருஷம் அப்பப்ப பண்ணுவோம் இந்த திருவிழா. ஐயா வணக்கம். இந்த கிராமம் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் புதிய கோயில் நன்னகரத்தில் இன்னும் இந்த கோயில் கொண்டிருக்கும் மகாமுனீஸ்வரர் ஆலயத்தில் வருஷம் மாசி மாதம் 3வது ஞாயிறு அன்னைக்கு
இந்த ஆலயத்தில் அமோகமாக முப்பூச பெருவிழா, தீமிதி திருவிழா, மேற்கொண்டு கரக ஊர்வலம், காளி அழைப்பு, காளிவடம் கட்டிக்கிட்டு அவங்க ஊர்வலமாக போயிட்டு அவங்க வேண்டுற வரங்களை வீடு தேடி தெய்வமாகப்பட்டது போய் காட்சி தருவாங்க. மேற்கொண்டு சுமார் ஒரு 100 வருட பழமையான திருக்கோவில் இது. இங்கே நம்பி வரவங்களுக்கு திருமணம் கைகூடி இருக்கிறது. பலகாலமாக உடம்புக்கு முடியாத பேய், பில்லி, சூனியம், ஏவல் இது அனைத்தும் நீக்கி குழந்தை பாக்கியமோ, திருமணம் திருமணம் பாக்கியமோ, மாங்கல்ய பாக்கியமோ அனைத்தும் இந்த மகாமுனீஸ்வரரை திறந்து எல்லா மக்களுக்கும் அருள்பாலித்து வந்துருக்காரு. இன்னி வரைக்கும் நம்பி வந்தவங்களுக்கு, இவரை தேடி வந்தவங்களுக்கு எந்த ஒரு குறை இல்லாமல் நல்லபடியாக அருள்பாலித்து இன்னும் மென்மேலும் இந்த திருவிழா மேன்மேலும் ஆளுங்களும் இன்னும் பலி பூசையும், இன்னும் பொங்க பூசையும் அனைத்தும் இன்னும் மென்மேலும் தான் அதிகரிக்க தவிர குறைஞ்ச பாடு கிடையாது. இன்னும் இவங்க 5 தலைமுறையாக இந்த அங்கும் பங்காளிகள் ஆரம்பத்தில் இந்த அங்கும் பங்காளிகள் சேர்ந்து ஆரம்பித்த பூஜை இப்போ இந்த புதிய கோயிலும் ஃபுல்லாகவே முழுக்க இங்கே இப்போ பலி பூஜை நடத்துகிறாங்க, பொங்க வைக்கிறாங்க. அவங்க மனக்குறைய ஐயா கோட்டை முன்னாடி வந்து தீர்த்து வைக்க சொல்கிறாங்க. இன்னும் எல்லா வல்ல நலமும் அள்ளி தருகிற மகாமுனீஸ்வரர் மென்மேலும் இந்த மக்களுக்கு நல்லபடியாக தருவார். இன்னும் இந்த கிராமத்தை சுற்றி இருக்கிற மக்கள் அனைவரும், இந்த அக்கம் பக்கத்து ஊரில் இருக்கிற அனைவரும் இந்த மகாமுனீஸ்வரர் வந்து சிறப்பாக வழிபட்டு அவங்க இல்லறத்தில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்களை இந்த ஐயாவோடைய பதிவாசலில் சொல்லி மனங்கலங்கி அவங்க மண்டிட்டு பண்ணிங்கன்னா எப்படியாப்பட்ட காரியத்தையும் சித்தி பண்ணி கொடுப்பாரு. அதே மாதிரி இந்த திருவிழாவில் நீங்களும் கலந்துக்க வேணும்னு நினச்சிங்கன்னா மாசி மாதம் 3வது ஞாயிறு காலையில் ஐயாவுக்கு கரக அழைப்பு, இன்னும் காப்பு கட்டுறது. அதுக்கு முன்னாள் வெள்ளிக்கிழமை பால் குடம் இருக்குது. பால் குடம் எடுத்து நகர்பவனி வந்து ஐயாவுக்கு சிறப்பாக 108 பால் குடம் எடுத்து அவருக்கு சிறப்பாக அபிஷேகம் பண்ணுறாங்க. மனங்குளிர அவருக்கு அபிஷேகம் பண்ணி கொடுக்குறாங்க. மேற்கொண்டு வர்றவங்க நீங்கள் எப்போ வேணாலும் வந்து அவரை வழிபடலாம். இந்த நேரம் இந்த காலம்லாம் கிடையாது. நீங்கள் மனசார அவரை வழிபட்டாலே போதும். மேலும் இவருக்கு ஒரு சிறப்பு என்னென்னா, இன்னும் தெற்கு சைடில் வந்து சென்னம்மாள், நீப்பத்தூர் சென்னம்மாள் ஆலயம், அவங்களுக்கு ஒரு பதியமர்த்தி அவங்களுக்கு அமோகமாக ஒரு பூஜை நடத்துகிறாங்க. அதே மாதிரி வடக்கு திசையில் ஸ்ரீ மகா காளியம்மனும் பதியமர்ந்து வருகிற மக்களுக்கு தங்கைகளோட ஐயாவாகப்பட்டவர் சிறப்பாக அருள் கொடுக்குறாரு. நீங்கள் அனைவரும் மாசி மாதம் 3வது ஞாயிறில் சிறப்பாக வந்து கலந்துக்கணும். ஐயா எல்லாருக்கும் மகாமுனீஸ்வரர் அருள் பெற்று என்றென்றுமே குடும்பத்தில் சகல சம்பத்தும் பெற்று நல்லபடியாக வாழட்டும்.